உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோதிட மருத்துவம். ஒரு மருத்துவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்க வேண்டும். மருத்துவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சு மருத்துவம் பார்த்தார் அப்படின்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணாங்க. நாட்டுப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல போகும்போது அவங்க நாடி பார்ப்பாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒன்றும் சரியில்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாளைக்கு வருவாங்க. அன்றைக்கும் நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? மருந்து கொடுத்து இத்தனை நாளைக்கு இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாகும், இல்லை சரியாகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. நாடியை வச்சும் அதே மாதிரி அவங்களோட ஜாதகத்தை வச்சும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி சார் நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க? ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் எப்படி தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது 12 ராசிகள். ஓகேங்களா? 12 வீடுகள் இருக்கு இல்லையா? ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 12 வீடுகள் அப்படின்னா தலை முதல் கால் வரை ஒவ்வொரு வீடுகள் ஒவ்வொரு ராசிகளாக மாறும். சரிங்களா? மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும். இது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆளுக்கு ஆளு மாறுபடும். லக்னம் எந்த லக்னத்தில் இருக்கோ அதுதான் அவங்களோட முதல் பாவம். அப்போது ஒரு மனிதனோட லக்ன பாவத்திலிருந்து 6ஆம் பாவகம் அப்படிங்கிற ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு நோய் வரும். என்ன மாதிரி நோய் வரும், எந்த காலகட்டத்தில் வரும், ஓகேங்களா, என்ன மாதிரி இதெல்லாம் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி நோய் தீருமா தீராதா, வந்துட்டு உடனே போயிடுமா, இல்லை அவங்க உடம்புல அப்படியே தங்கிருமா சாகிற வரைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு மருத்துவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சது அப்படின்னா, வராங்க, பார்க்குறோம், பார்க்கும்போது அந்த 6ஆம் பாவகம் என்ன சொல்லுது, இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த நோய் சரியாகுமா சரியாகாதா. அப்போ சரியாகும் அப்படின்னா வைத்தியம் பார்க்கணும். சரியாகாத அப்படின்னா அவங்களோட கர்மா என்னன்னு பார்த்து அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை நாங்கள் சொல்லி அனுப்புவோம். சரிங்களா? இதுதான் இந்த மருத்துவ முறையோட மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது ஜோதிடம் தெரிஞ்சு இந்த மருத்துவம் பார்க்கும்போது எல்லா நோய்களும் எவ்வளோ காலத்தில் சரியாகும், எப்படி சரியாகும், ஓகேங்களா, என்ன விதமான மருந்துகள் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து வைத்தியம் பார்க்கும்போது எந்த விதமான நோயினாலும் விரைவில் குணமடையும். ஆகவே இதுவே ஜோதிட மருத்துவத்தின் முக்கியத்துவமாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சுபம்.